ஹலோ பசங்களா, இன்னைக்கு நெத்திலி மீன் எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் வாங்க. அடுத்த பசங்களா, இதுதான் நெத்திலி மீன் சொல்லுவாங்க. இதில் நடுமுள் மட்டும்தான் இருக்கும், முள்ளே இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன். இதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் உங்களுக்காக தான் நான் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தேன். இல்லாட்டி கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, மீன் நான்வெஜ்ஜுக்குன்னே தனியாக ஒரு சிசர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிசரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீனுக்கு செதில்லாம் இருந்தால் கூட நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். சைடில் இருக்கும், சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்படி கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிட்டு வாழையும் சில பேர் வாழோடையும் போட்டு சமைப்பாங்க. நம்மளுக்கு வால் வேண்டாம். அடுத்தது இருக்குல்ல, அந்த குடல் இருக்கிற பகுதி தலையோட பேக் சைடோட அப்படியே வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இது இப்படி க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான். எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கனாக்கா அது உள்ளே இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்துகிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் காமிச்சிங்கனாக்கா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வச்சுட்டு நல்லா தண்ணியில் அலசினீங்கனாக்கா லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிறதும் வந்துடும். இவ்வளோ தான் நெத்திலி மீன் கட் பண்ணுறது. ரொம்ப ஈஸி. நீங்கள் கடையிலே கட் பண்ணிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முழுசாக சப்போஸ் மீன் கிடச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான். இப்போ இந்த குடலோட சேர்த்து நெத்திலி மீனில் இந்த செதிலாம் இருக்காது. செதிலாம் எடுக்கிறதுக்கு செதில் இருக்காது. ஏதாவது ஒரு சில நெத்திலி மீனில் மட்டும் 1 2 இருக்கும். அதுக்கு தான் இந்த பல்லு பல்லா இருக்குது. தெரியுது அவங்களுக்கு? பல்லு பல்லா இருக்கு பாருங்க, செதில் எடுக்கிறதுக்கு தான். இப்போ செஞ்சு எடுத்திங்கனாலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வச்சு காமிச்சு கழுவிக்க வேண்டியதுதான். ஓகே, உங்களுக்காக நான் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன், இல்லாட்டி கடகடன்னு பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கூட நம்ம ஒன்று ஒன்றா கழுவிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை, நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி இந்த கத்திரிக்கோள் தான் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டேஷனரி ஸ்டோரில் இருக்குல்ல, சும்மா சாதாரண ஒரு நல்ல கடையாக பார்த்து கொஞ்சம் பெரிய கத்திரிக்கோளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சிக்கன்லாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய ஃபிஷ் கழுவுறதும் நான் ஒன்றா சொல்லித்தரேன். அவ்வளோதான். எல்லாம் தூக்கி போட்டுருவேன். சைடில் இருக்கும் வால். இதை கட் பண்ணி அவ்வளவுதான். ஆக்சுவலி இதெல்லாம் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே உட்காந்துட்டு அப்படியே ஃப்ரீயாக கழுவுவேன். எனக்கு அப்படியே தெரியாது. ஏதாவது அப்படியே பாட்டு ரேடியோ பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே வேலையை பார்த்துருவேன். அவங்க சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி நின்றுக்கிட்டு செஞ்சுட்ருக்கேன். அவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? அவ்வளவுதான். இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, அப்புறம் அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு வெட்டு. தட்ஸ் ஆல். இது சுத்தமாக இது இல்லை, செதில் இல்லை. சமயத்தில் இருக்கும், 1 2 இருக்கும், ரொம்ப இருக்காது. அப்படியே இருந்தாலுமே நம்ம கழுவுறோம் இல்லையா, கழுவும்போது நல்லா அப்படி கையிலேயே நல்லா உரசி தேய்ச்சி கழுவும்போது அதெல்லாம் அழகாக வந்துடும். இப்போ நீங்கள் கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் கொடுப்பாங்க. இன்னும் உள்ள குடல்லாம் எடுக்கல, அதெல்லாம் நம்ம தான் வீட்டில் தான் எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் கொடுப்பாங்க. இது நம்ம ஒரு மீனாக தான் எடுத்து க்ளீன் பண்ணணும். இதுக்கெலாம் வேறு வழியே கிடையாது. இந்த பார்த்தீங்களா, ரன்னிங் வாட்டரில் வச்சுட்டு இப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அப்படியே வந்துடும். இதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது லைட்டாக அந்த ஒயிட் இருந்தால் கூட ஓகே தான், அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இன்னொரு மீன் காட்டுறேன். அந்த உள்ளே இருக்கு பார்த்தீங்களா,
இது வந்து இப்படி லைட்டாக நகம்லாம் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு இப்படி செய்யுங்க. அவ்வளோதான். அடியில் கொஞ்சம் இருக்கும், அதை பிச்சு எடுத்து. ஓகே, புரியுதா? இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்த பிறகு நான் வந்து இந்த மீன் கழுவும் போது நெத்திலி மீனில் மட்டும் இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த முள்ளை வந்து தூக்கி போட்டுடலாம். இது வந்து இன்னும் ஈஸியாக மீன் கழுவுற மெத்தட். ஆனால் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழம்புக்குள்ளே போடும்போது மீன் வந்து லைட்டாக அப்படியே விரிஞ்சிக்கும். இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, அது விரிஞ்சிக்கும். வறுக்கும் போதும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது மீனாக இருந்தாக்கா உடையாது, முழுசு முழுசாக வரும். இல்லை நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வறுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உடையாமல் வரும். இப்போ இந்த மாதிரி இப்படி எடுத்துடுறது வந்து இப்படி நோண்டி நோண்டி எடுக்கிறத விட ஈஸி தான். மேலாப்பில் பார்த்தீங்களா முள், அதை அப்படி இழுத்துருங்க, ஃபுல்லாக அப்படி வந்துடும். உங்களுக்கு வந்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். பாருங்க வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ வந்து நெத்திலி மீன் கழுவுறதுலேயே ஒன்று இருக்குது. அதாவது இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி முழுசாக ஃபுல் மீனுக்கும் அப்படியே விரித்து விட்டு அப்படியே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் முள்ளுமே நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மீனை வந்து இப்படி விரித்து வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்படி விரிச்சு இங்கே மட்டும் லைட்டாக முள் இருக்கும், அது சாப்பிடும்போது வந்துடும். இந்த மாதிரியும் இப்படி விரித்து விரிச்சும் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், ஒரு வாட்டி பார்த்து. கொஞ்சம் தண்ணியில் போட்டுக்கணும். கழுவும் போதே பார்த்துக்கோங்க, ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. ரொம்ப போட்டு கழுவிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கழுவியாச்சு, ஒரு 4 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இப்போ உங்களுக்கு ஐஸ் மீன் தான் கிடைக்குது, பழைய மீன் தான் கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவுங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்மெல்லே தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து எப்படி வந்து நல்ல மீன் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நானும் நிறைய யூடியூப்லாம் பார்த்து அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, மீன் விற்கிறவங்க இருக்காங்களா, அக்காவோ அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க, அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுறவங்களையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அவங்க வந்து எது கொடுக்குறாங்களோ நான் அதை வாங்கிட்டு வந்துடுவேன். நீங்கள் ரொம்பவும் பேரம் பேசாமல் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே அவங்க குவாலிட்டியான மீன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பேரம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு வயிறு ஏதாச்சும் பண்ணும், இல்லை நல்ல மீன் கொடுக்காம ஏமாற்றுவாங்க, ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து மீன் விற்கிறவங்க கட் பண்ணுறவங்களெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிறது தான். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து ஒரு வாட்டி இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு போயிட்டு மீன் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நானே ஒரு மீனை சூஸ் பண்ணிட்டேன். பெருசாக ஒரே மீன் சூஸ் பண்ணிவிட்டு அப்போ வெட்டுறவங்கள்ட்ட போயிட்டேன். அப்புறம் வெட்டுறவங்க பிடிச்சி அப்புறம் கொடுத்தவங்க விற்கிறவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட சொன்னாங்க, எதுக்கு இந்த மீனை போய் கொடுத்தேன், இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதும், நான் எங்கே கொடுத்தேன், அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு மீன் நல்ல மீனாக அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் இந்த அதுக்கு பிறகு இங்கே வேலையெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எந்த மீன் கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுறது. ஓகே, இப்போ வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தாச்சு. மீதி மீன் துண்டு மீனெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வேறு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நெத்திலி மீன் யாராலும் க்ளீன் பண்ணுறது ஒரு வீடியோவில் போடுறேன், சமைக்கிறது வந்து வேறு வீடியோவில் போடுறேன். ஓகே, பை. இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருங்க. இதே மாதிரி தான் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இதுலேயும் எதுவுமே கலக்கக்கூடாது, உப்பு மஞ்சத்தூள்லாம் எதுவுமே கலக்கக்கூடாது. கலக்காமல்
இப்படி வச்சிருங்க. அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு இந்த மீனே அப்படி தான். நீங்கள் ஒரே நாளில் செய்ய போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. செய்கிறதுக்கு மொதல் நாள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது மீன் கழுவணும் இல்லையா, சிங்க்கு, பைப்பு, சிசர்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு 1க்கு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். சோப் போட்டு கழுவுனா தான் அந்த ஸ்மெல்லாம் போகும். ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபினாயில் போட்டுருங்க. இது ஃப்ரெஷ் மீனுங்கிறதுனால அந்த அளவுக்கு ஸ்மெல் கிடையாது. சப்போஸ் ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்துச்சுனாக்கா டெட்டால் ஃபினாயில் ஏதாவது ஊற்றிடுங்க சிங்க் ஓட்டையில். ஓகே.